அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெட் பிளட் செல் இண்டிசஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது சிவப்பணு கூறுகள். இந்த ரெட் பிளட் செல் இண்டிசஸ்ல எத்தனை பேராமீட்டர்ஸ் வரும்? இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்? இந்த ரெட் பிளட் செல் இண்டிசஸோட நார்மல் வேல்யூ என்னது? இந்த நார்மல் வேல்யூ அடிப்படையில நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்? அதாவது இந்த வேல்யூவின் அடிப்படையில நம்ம என்னென்ன புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதை நம்ம இதுல பார்க்க போறோம். ஏற்கனவே ரெட் பிளட் செல் இண்டிசஸ் என்கிற ஒரு வீடியோ அது எப்படி இந்த இண்டிசஸ கண்டுபிடிக்கணும், என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், எப்படி கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி கால்குலேஷன் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். நான் இந்த எண்ட் ஸ்க்ரீன்ல அந்த வீடியோவ குடுக்குறேன். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நார்மல் வேல்யூ என்ன? எத்தன பேராமீட்டர்ஸ் உண்டு? இந்த நார்மல் வேல்யூவ வச்சு நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்டிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். வாங்க இப்ப பார்க்கலாம். ரெட் பிளட் செல் இண்டிசஸ் என்கிற இந்த டெஸ்ட் ஆனது டைப் ஆஃப் அனீமியா என்கிற ஒரு நோயை டயக்னோஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான டெஸ்ட்டு. இந்த பிளட் செல் இண்டிசஸ்ங்கிற இந்த டெஸ்ட்டில் 4 பேராமீட்டர்ஸ் வருது. இந்த 4 பேராமீட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூவை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் அனீமியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 4 பேராமீட்டர்ஸில் எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சி, ஆர்டிடபிள்யூ அப்படிங்கிற 4 பேராமீட்டர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்சிவி மீன் கார்பஸ்குலார் வால்யூம். எம்சிவி இஸ் த ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் எ சிங்கிள் ஆர்பிசி. ஒரு சிங்கிள் ஆர்பிசியோட ஆவரேஜ் வால்யூமை குறிப்பிடுகிறது தான் எம்சிவி. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா பர் கியூபிக் மைக்ரானில் இருக்கக்கூடிய ஆர்பிசியோட ஒரு சிங்கிள் ஆர்பிசியோட வால்யூமை இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன் கார்பஸ்குலார் ஹீமோகுளோபின் எம்சிஹெச். இந்த எம்சிஹெச் இஸ் த குவான்டிட்டி ஆர் எமௌண்ட் ஆஃப் ஹீமோகுளோபின் ப்ரெசன்ட் இன் ஒன் ஆர்பிசி. ஒரு சிங்கிள் ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை காட்டுறது தான் இந்த எம்சிஹெச்சோட வேல்யூ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்சிஹெச்சி. எம்சிஹெச்சி இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் ஒன் ஆர்பிசி. ஒரே ஒரு ஆர்பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட கான்சன்ட்ரேஷனை, அதாவது ஹீமோகுளோபின் எவ்வளோ அடர்த்தியில் இருக்குது ஒரு சிங்கிள் ஆர்பிசியில் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த எம்சிஹெச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிடபிள்யூ, அதாவது ரெட் பிளட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் விட்த்து. ஒரு ரெட் பிளட் செல்லுக்கான விட்த்து, அதோட விட்டத்தை குறிப்பிடுகிறது தான் இந்த ஆர்டிடபிள்யூ. அடுத்ததாக எம்சிவியோட நார்மல் வேல்யூ. இந்த எம்சிவியோட நார்மல் வேல்யூ 78 to 90 கியூபிக் மைக்ரான். இந்த நார்மல் வேல்யூவில் இருந்துச்சுன்னா இது நார்மோசைட், ஆர்பிசி நார்மல் சைஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எம்சிவி நார்மல் வேல்யூவோட லோவாக இருந்துச்சுன்னா இது மைக்ரோசைட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக எம்சிவி நார்மல் வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்ரோசைட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மைக்ரோசைட் அப்படிங்கும்போது அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, அதாவது அயன் குறைபாடு உள்ள அனீமியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேக்ரோசைட் அப்படிங்கும்போது பெர்னீசியஸ் அனீமியா, மெகலோபிளாஸ்டிக் அனீமியா, இப்படி ஏதோ ஒரு அனீமியா இருக்குது அப்படிங்கிறத இந்த நார்மல் வேல்யூ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா எம்சிஹெச்சோட நார்மல் வேல்யூ 27 to 32 பிகோகிராம். எம்சிஹெச்சியோட நார்மல் வேல்யூ 30 to 38%. இந்த எம்சிஹெச் அண்டு எம்சிஹெச்சி நார்மலாக இருந்துச்சுன்னா நார்மோக்ரோமிக் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது அயன் கண்டென்ட் இந்த ஹீமோகுளோபின் ஒரு சிங்கிள் ஆர்பிசியில் கரெக்டாகவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த நார்மல் வேல்யூவை விட பிலோ த நார்மல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஹைப்போக்ரோமிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஹீமோகுளோபின் இந்த ஆர்பிசிக்குள்ளே சரியான அளவில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை தான் ஹைப்போக்ரோமிக் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுபடுத்துது. திரும்ப இந்த நார்மல் வேல்யூவோட ஹையாக இருந்துச்சுன்னா இது பாலிசைத்தீமியா, அதாவது இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம இந்த நார்மல் வேல்யூவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஆர்டிடபிள்யூ, அதாவது ரெட் பிளட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் விட்த். இதோட நார்மல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11.5 to
14.5%. இந்த நார்மல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, எம்சிவி அண்ட் எம்சிஹெச்சிய வந்து பிரதிபலிப்பதா இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நார்மோசைட்டுன்னா இந்த ஆர்டிடபிள்யூ நார்மலா இருக்கும். மைக்ரோசைட்டுன்னா இதோட விட்டம் வந்து கம்மியாகும். மேக்ரோசைட் ஆர்பிசியா இருந்துச்சுன்னா, விட்டம் வந்து அதிகமா இருக்கும். சிக்கிள் செல்லா இருந்துச்சுன்னா, இதோட விட்டம் வந்து அப்படி ஒரு எஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இப்படி வந்து விட்டம் ஆர்பிசியோட விட்த் வந்து மாறுபடுவதை தான் இந்த ஆர்டிடபிள்யூ வந்து குறிப்பிடுது. இந்த ஆர்பிசியோட விட்த் வந்து மேக்ரோசைட்டுக்கும், மைக்ரோசைட்டுக்கும், ஹைப்போக்ரோமிக்குக்கும் வந்து விட்த் வந்து சேஞ்ச் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். சிங்கிள் ஆர்பிசியோட விட்த் எப்படி இருக்கும்? ஒரு ஆர்பிசி வந்து சேஞ்ச் ஆகும்போது, அதோட விட்த் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? அப்படிங்கிறது இந்த பிக்சர்ல வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த நார்மல் வேல்யூவின் மூலம் இந்த விட்த் வந்து அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா? இப்படி சேஞ்ச் ஆகுதா? அப்படிங்கிறதை நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள். ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.